ஸ்ரீ அஸ்ட்ரேலியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இப்ப பார்க்கலாம். மேசராசி. மேசராசிக்கு வருட கிரகங்கள் முக்கியமா எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் இந்த வருடம் முழுதும் மாதமும் அமையும். மாத கிரகங்கள் மாதம் மாதம் பயிற்சி அடையுது. அதை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா வருட கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிறத முதல்ல பார்த்தரலாம். மேசராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார். உங்களுடைய பாக்கியாதிபதி குரு 3ஆம் இடத்துல இருந்து பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்கறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்க குரு 3ஆம் இடத்துல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுடைய பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்பா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது இதுவரைக்கும் எந்த பிரயோஜனமுமே இல்ல அப்படின்னு சொல்ற அப்பாக்கள் கூட உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு வகையில உதவிகரமா இருப்பாங்க. உங்களுடைய அப்பா நல்லா இருப்பாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும். அடுத்ததா சனி. சனி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். விரய சனியா அமர்ந்திருக்கார். உங்களுக்கு 7 சனி ஆரம்பமாயிருக்குது இந்த 2 மாதங்களாக. அதுல விரய சனி இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. சனி எப்பவுமே மேச ராசிக்கு நல்ல விரயங்கள, சுப விரயங்கள தான் குடுப்பார். எல்லா 7 சனியிலயும் இதுதான் நடக்கும். அதற்கு என்ன காரணம்னா, சனி உங்களுடைய 12ஆம் வீட்ல, குருவோட வீட்ல அமர்ந்திருக்கிறதுனால, குருவோட வீட்ல இருக்கிற சனி உங்களுக்கு மோசமான விரயங்கள குடுக்க மாட்டார். குரு ஒரு நல்ல கிரகம் இல்லையா? அவரோட வீட்ல இருக்கிற சனி உங்களுக்கு நல்ல பலன தான் குடுக்கணும். சனி ஒரு கெடுதல குடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னாலும், சனி இப்போ உங்களுடைய 12ஆம் வீட்ல அமர்ந்து உங்களுக்கு விரயத்த குடுக்கணும். குருவோட வீட்ல இருக்கிற சனி கொஞ்சம் நல்லவரா மாறிடுவார். அதனால சனி உங்களுக்கு அசுப விரயங்கள குடுக்காம, சுப விரயங்கள தான் உங்களுக்கு குடுப்பார். மேசராசிக்காரர்கள் இப்போது இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, தொழில்ல ஏதாவது முதலீடுகள் போடுறது, இதெல்லாம் இந்த மாதிரி சுப விரயங்கள் தான் உங்களுக்கு ஆகும். ஆனா மேசராசிக்காரர்கள் இப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதாவது தேவையில்லாத விஷயத்துல ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத விஷயத்துல அதிக முதலீடுகளையும் நீங்க போட்டுற வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு ஜென்மச்சனி காலகட்டத்துல தேவையில்லாத விரயத்துல இழுத்து விட்டுரும். அதனால நீங்க எந்த முதலீடு செய்வதானாலும், அந்த பணம் நஷ்டம் ஏற்படாது அப்படிங்கிற உத்தரவாதம் உள்ள ஒரு இடத்துல நீங்க முதலீடு பண்ணணும். 7 சனி ஆரம்பமாயிடுச்சு. ஆனா இந்த முதல் 2 1/2 வருஷத்துக்கு மேசராசிக்காரர்களுக்கு எந்த கெடு பலனும் நடக்க போறதில்ல. விரயங்கள் மட்டும்தான் நடக்க போகுது. அதுவும் சுப விரயங்கள் தான் நடக்க போகுது. ஆனாலும் மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலயும் அகலக்கால் வைக்காம ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இப்போ நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா தான் உங்களுடைய ஜென்மச்சனி காலகட்டத்துல நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும். அடுத்ததா ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடங்கிறது லாப வீடு. அந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறது உங்களுடைய லாபம் பெருகும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ராகு எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமான கிரகம். எந்த ஒரு பொருளையும் ஒரு மேக்னிஃபையரால பார்க்கும்போது, அது ஒரு பெரிய பொருளா தெரியும். அது மாதிரி தான் ராகுன்னு வச்சுக்கோங்க. ராகு ஒரு அசாதாரணமான இடத்துல, கெடுதலான ஒரு இடத்துல இருக்கும்போது, மிகப்பெரிய கெடுதல கொடுப்பார். ராகு ஒரு நல்ல இடத்துல, ஒரு நல்ல கிரகத்தோட பார்வை, ஒரு இணைவு இதையெல்லாம் பெற்றிருக்கும்போது, ஒரு நல்ல பலன மிகப்பெரியதா குடுப்பார் உங்களுக்கு. அதுபோல தான் இப்போ லாப வீட்ல அமர்ந்திருக்கிற ராகு, குருவோட பார்வையும் பெறுகிறது. உங்களுக்கு லாபத்தை அதிகபட்சமாக கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்குது. அதனால மேசராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, எந்த காரியமாக நீங்க வெளிய போனாலும் சரி, அதுல வெற்றி, லாபம், ஜெயம் இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாகவே இப்ப போயிட்டுருக்கு. இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அதனால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். உடல்நல குறைவுகள் ஏற்படும். அத நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத கடன் எதுலயும் போய் மாட்டிக்க வேண்டாம். கடன் வாங்குற விஷயத்துக்கே நீங்க போக வேண்டாம். ஏன்னா சனியும் விரயத்துல இருக்கார். நீங்க தேவையில்லாத அகலக்கால் வச்சு கடன் வாங்கி எந்த செலவையும் நீங்க பண்ண வேண்டாம். கடனுக்குள்ள மாட்டிக்கொள்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் ஏற்படும். அதிலிருந்து நீங்க கவனமா தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, வெளியிலயும் சரி, எதிர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம்.
ஆனாலும் எதிர்ப்புகள் வந்தாலும், அத நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். தைரிய ஸ்தானத்துல குரு இருக்கிறது, சுக்கிரனும் இந்த மாதத்துல போய் அமர்றது, தைரிய ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு உங்களுக்கு. அதனால ரொம்ப ரொம்ப தைரியமா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அது வேற விஷயம். ஆனாலும் இந்த சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியா உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார். உங்களுடைய சுகஸ்தானத்துல சூரியனும், புதனும் அமர்ந்திருக்கிறது, அவ்ளோ நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா, அவ்ளோ நல்ல விஷயம் இல்ல. அதனால நெறைய கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கும். அரசாங்க வேலையாக அலைகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய உடல்நிலையிலயும் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். நிக்க நேரம் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டே இருக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஏற்படும். மேச ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் அமைப்புல சிறு சிறு தடைகள் ஏற்படும். குழந்தைகளோட கல்வி, குழந்தைகளோட உடல்நிலை, குழந்தைகளோட நலன்கள் இதுல எல்லாம் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கு இல்லையா? அதனால குழந்தைகள் விஷயத்துல சின்ன சின்ன இடையூறுகள உங்களுக்கு ஏற்படுத்துவார். குழந்தைகள பிரிகின்ற அமைப்பு. ஒரு நல்ல விஷயத்துக்குன்னே வச்சுக்கோ, ஒரு கல்விக்காக, ஒரு வேலைக்காக, இந்த மாதிரி பிரிகின்ற அமைப்பையும் ஏற்படுத்தும். மற்றபடி மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் அப்படின்னு சொல்ற அமைப்பு எதுவுமே இந்த ஆகஸ்ட் மாதத்துல இல்ல. எல்லா வேலைகளையும் நீங்க வழக்கம் போல செய்து வரலாம். எல்லா காரியங்களையும் நீங்க எடுத்து பண்ணலாம். உங்களுடைய தைரிய, வீரிய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சுபத்துவமா இருக்கிறதுனால, எந்த காரியத்த நீங்க செஞ்சாலும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்பொழுது மேசராசிக்காரர்களுக்கு. அதனால இந்த மாதம் ரொம்ப தைரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரேஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.